வணக்கம் அன்பு நேயர்களே! இன்று இப்பொழுது எனக்கு தோன்றிய ஒரு விஷயம், அதாவது மெய்யழகன் படத்தில கமல்ஹாசன் அவர்கள் பாடிய "யாரோ இவன் யாரோ" அந்த பாடலை கேட்டவுடனே, எனக்கு இவருடைய இந்த குரல் மட்டும் எப்படி மாறாமல் ஏதோ ஒரு உருக்கத்தை தந்து விடுகிறது, அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றியது. அதனால உங்ககிட்ட இந்த இவருடைய அந்த இசை பயணம், அதாவது அந்த பாடல் பயணம் எப்படி இருந்தது? அப்படின்னு நான் இணையத்தில தேடும்போது கிடைச்ச ஒரு விஷயம், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு பெரு மகிழ்வும், ஆனந்தமும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடல், அதாவது இவங்க அந்த இணையதளம் இசைஞானி பக்தர்கள் அப்படின்னு நீங்க போட்டிங்கன்னா வரும். அதில ரொம்ப அருமையா அவர்களுடைய அந்த எ பாடல் பயணத்தை வந்து சொல்றாங்க. அதாவது கமல்ஹாசன் எப்படி வந்துட்டு அருமையான அந்த பாடலை பாடுவதற்கான ஒரு முயற்சி எப்படி தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறத, அது கண்மணி அன்போடு அந்த குணா படத்துல வரும் இல்லையா? அந்த பாடல வந்துட்டு கேட்கும்பொழுது எல்லோருக்குமே அந்த பாடல் ஏதோ ஒரு பிடித்த ஒரு விஷயமாகவே இருக்கும். அந்த வெகுளித்தனமான அந்த காட்சி ஓட்டமா, இல்லை அந்த பாடிய விதமா, இல்லை இசையா, எல்லாமே போட்டி போட்டுக்கொண்டு நம்மளை அப்படியே மனச ஆக்கிரமிச்சிரும் இல்லையா? அப்படி குணாவும், தளபதியும் அவர் வந்துட்டு அந்த இணையத்தில அவருடைய இணையத்தில இப்படி அழகா வந்துட்டு பகிர்ந்திருக்காரு. குணாவும், தளபதியும் ஒரே தீபாவளிக்கு வெளிவந்த ஞாபகம் எனக்கு. அப்ப பள்ளியில படிச்சுட்டு இருந்தேன். இசைஞானியின் இசையில் ராக்கமா கைய தட்டுவும், கண்மணி அன்போடுவும் தமிழக டீக்கடைகள்ல அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு சக்கை போடு போட்டி வந்த காலம். படம் வெளிவந்த இந்த வருடத்துல தான் முதன் முறையா மதுரை பெரியார் பேருந்து நிலையத்துல நடைமேடைக்கு ஒன்றாக 4, 5 தொலைக்காட்சி பெட்டிகள் பொருத்தப்பட்ட நினைவு எனக்கு. தனியார் தொலைக்காட்சி சேனல்கள் அதிகம் இல்லாத அந்த நாட்கள்ல பல நிமிட விளம்பரங்களுக்கு இடையே எப்பொழுதாவது இந்த பாடல்களை பேருந்து நிலைய தொலைக்காட்சி பெட்டிகள்ல ஒளிபரப்புவாங்க. கண்மணி அன்போட என்று குணாவின் கரகரத்த குரல்ல கேட்டவுடன் பேருந்துகளுக்கு காத்திருக்கும் அனைத்து மாணவர்களும் ஹோன்னு கூக்குரலோட திம்மு திம்முன்னு ஓடிச் சென்று தொலைக்காட்சி முன் கூடி கண்டு களித்த நாட்கள் அவை. ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் சாயல் கொண்ட குணாவின் அபிராமி ரோஷினி இந்த படத்திற்கு அப்புறம் என்ன ஆனாரு அப்படின்னே தெரியல. பொதுவா பாடல்களை பிளேயரில் ஒலிக்க விட்டு ஒவ்வொரு வரியாக பாஸ் செய்து தட்டச்சு செய்யும் நான், இந்த பாடல் அப்படி கண்மணி அப்படின்னு துவங்குனதுக்கப்புறமே லா 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 வரை கேட்காமலேயே முழுவதுமாக அடித்து முடித்துட்டேன் அப்படின்னு அவரு இணையதளத்தில அடிச்சத சொல்றாரு. அதாவது இதை கேட்டுட்டு இருந்தா கேட்க வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா அ உங்கள் உங்களுடைய இந்த பதிவை தான் நான் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத இங்க தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, உங்களுடைய அந்த பதிவு மிகவும் சுவாரஸ்யமா இருந்தது. மக்கள்கிட்ட கமலுடைய அந்த பாடல் பாடல் பாடத் தொடங்கிய அந்த சூழல வந்துட்டு மக்கள்கிட்ட எடுத்துட்டு போலான்னு தான் உங்கள் பதிவ நான் வாசிக்கிறேன். பல 100 முறை கேட்டு கேட்டு அப்படி மனதில பதிஞ்சு விட்ட ஒரு பாடலும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு பாடலுக்கு முன்னாடியும் இயக்குனர் சந்தான பாரதி, பத்மஸ்ரீ கமல்ஹாசன் எல்லோரும் அந்த பாடலின் சிச்சுவேஷன இசைஞானிக்கு விளக்க அவர் அப்படியே டியூன் போடும் கம்போசிங் சீசன் குணா படத்தின் ஆடியோ கேசட்ல இருக்கும். இது இப்பொழுது கிடைக்கும் குணா ஆடியோ சீடிகள்ல இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அதிலிருந்து கண்மணி அன்போடு பாடலுக்கு முன்னாடி உள்ள அந்த உரையாடல் இப்படி வந்துட்டு ரொம்ப அருமையா இருக்கும். சந்தான பாரதி சிச்சுவேஷன் என்னன்னா, ஹீரோவுக்கு எழுத படிக்க தெரியாது. இப்போ யாருக்காவது லெட்டர் எழுதணும்னா கூட, இப்போ எனக்கு எழுதணும்னா நான் எழுதி அவருக்கு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு வந்துட்டு அந்த காட்சி அமைப்பை விளக்குறாரு. இசைஞானி ம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. சந்தான பாரதி இன்னும் சொல்றாரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, காதலிக்கு லெட்டர் எழுதணும்னு ஆசைப்படுறாரு. காதலிகிட்டயே சொல்லி அவ திருப்பி அப்படின்னு சொல்லும்போது, கமல்ஹாசன் சொல்றாரு, உடனே இடைமறித்து, அதாவது கிராமத்தில எழுத படிக்க தெரியாதவங்க, ஒரு ஆள கூப்பிட்டு என் மாமனுக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க. இல்ல என் காதலிக்கு லெட்டர் எழுதணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னு வந்துட்டு அந்த காட்சி அமைப்பை விளக்குறாரு இசைஞானிக்கு. இசைஞானி அப்படின்னு திருப்பியும் கேட்டுக்கிறாரு. உடனே கமல்ஹாசன் சொல்றாரு, "அது மாதிரி கதாநாயகன் ஒரு தற்குறி. அதாவது காதலிக்கு லெட்டர் எழுதணும். படிக்க தெரிஞ்ச பொண்ணுங்கிறது அந்த காதலி மட்டும்தான். அவளுக்கு எழுதுற காதல் கடிதத்த அவளை விட்டே எழுத சொல்ற மாரி ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டு." அப்படின்னு வந்துட்டு கமல் வந்துட்டு சொல்றார். அந்த பாடல் அமைப்பு எப்படி இருக்கணும்னு. இசைஞானி ஹார்மோனியத்தில அப்படியே சுருதி மீட்டிக்கிட்டே, ம்ஹ்ம். லெட்டர் எழுதணுமா பாட்டுல? அன்புள்ள அத்தான் வணக்கம் மாதிரி அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. இசைஞானி தனது ஹார்மோனியத்த அப்படியே இசைத்தவாறு பாடத் துவங்குறாரு.
அன்பே அன்பே நலம்தானா அன்பே அன்பே நலம்தானா அன்பே அன்பே தன்னனே நனே அப்படின்னு வந்துட்டு அந்த டியூன் போடுறாரு கமல்ஹாசன். சிக்கலான விஷயம் இது நல்லா இருக்கு. இன்னொரு இது என்னன்னா, இதில் அன்பே நலமா நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா அந்த செயல் வராமல் ஒரு யதார்த்தமா முயற்சி பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி இசைஞானி வந்துட்டு முயற்சி பண்றாரு. கமல்ஹாசன் 1, 2 வார்த்தை நல்ல தமிழ்ல வரலாம். ஒரு படிக்க தெரியாதவனுடைய மொழி மாதிரி இருக்கணும் அப்படின்னு, அந்த பாடல் எப்படி வரணுங்கிறத அதாவது ஒரு பாடல் உருவாகுற விதத்த எவ்வளோ அழகா வந்துட்டு உட்காந்து யோசிக்கிறாங்க பாருங்களேன். அதே வந்துட்டு ரொம்ப அருமையான விஷயம் இல்லையா? அப்படின்னு கேட்குறாரு. அதையும் உள்வாங்கிக்கிறாரு இசைஞானி இளையராஜா. கமல்ஹாசன் இசையும் ரொம்ப அலாதியா, அற்புதமான கமங்களோடு இல்லாம சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. இசைஞானி இப்போ ஒரு கேரக்டருக்கு ஒரு குணாதிசயம் இருக்கு இல்லையா? அவர் டயலாக் பேசுற மாதிரி அப்படின்னு இழுக்குறாரு. கமல்ஹாசன் அப்படியே இடைமறிச்சு, ஆ ஆ டயலாக் பேசுற மாதிரி ஆரம்பிச்சு, எப்ப பாட்டு ஆரம்பிச்சதுன்னு தெரியாம ஆரம்பிக்கணும். அதாவது நான் இப்போ குணாவா பேசும்போது, "கண்மணி அன்போட காதலன் நான்" எழுதும். இசைஞானி, "ஓஹோ!" அப்படிங்கிறாரு. உடனே கமல்ஹாசன், "லெட்டர், லெட்டர் வேணாம். லெட்டர்ன்னு சொல்ல தெரியாது. கடிதம். இல்ல அவனுக்கு எத சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறான் இல்லையா? அப்படி வச்சுக்கோங்க." அப்படிங்கிறாரு. இசைஞானி, அப்படின்னு கேட்டுக்கிறாரு. கமல்ஹாசன் சொல்றாரு, "ஏன்னா, அடுத்தவங்கள எழுத சொல்றது இது. அத கூட ஈஸியா மாத்திட்டு கடிதம், லெட்டர் இருக்கட்டும். கடிதம் போட்டுக்கலாம்." அப்படிங்கிற மாரி. இசைஞானி, "ஓஹோ!" சற்று நேரம் அமைதிக்கு அப்புறம், "நீங்க மேல ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வாங்க" அப்படின்னு சொல்றாரு. கமல்ஹாசன், "ஆ?" அப்படின்னு வந்துட்டு ஆச்சரியமா வந்துட்டு பார்க்குறாரு. இசைஞானி சிரிச்சுக்கிட்டே, "என் மேல நம்பிக்கை இருக்கு இல்லையா?" அப்படின்னு கேட்குறாரு. கமல்ஹாசன், "நம்பிக்கை இருக்கு. விக்ரம்னு ஒரு பாட்டு அடுத்த நாளைக்கு வாங்க பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. பெரிய ஹிட் சாங் அது. திடீர்னு அன்னைக்கு மத்தியானம் ரெக்கார்டிங். காலையில என்ன பண்ண போறோம்னு தெரியாது. 4, 5 பேர் தான் இருந்தாங்க ஆர்கெஸ்ட்ராவுல. அதனால எனக்கு நம்பிக்கை உண்டு" அப்படிங்கிறாரு கமல்ஹாசன். இசைஞானி, அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் சந்தான பாரதி, "நேரா ரெக்கார்டிங் தியேட்டர்னா பாடுறதுக்கு யார சொல்லணும்?" அப்படின்னு இடைமறிச்சு சந்தான பாரதி கேட்குறாரு. இசைஞானி, "கமல் சாரே பாடட்டும். ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவரே பாடினார்னா பெட்டரா இருக்கும்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. கமல்ஹாசன் அப்படியே சிரிச்சுட்டு, தெரியாத்தனமா விக்ரம் உதாரணம் சொல்லி மாட்டிக்கிட்டேன் பாருங்க அப்படிங்கிறாரு. 3 பேரும் சேர்ந்து சிரிச்சுட்டு, இல்ல நல்லா வரணும் பாட்டு அவ்வளோதான். அதனால வேற யாராவது அப்படின்னு கமல்ஹாசன் இழுக்குறாரு. இசைஞானி, அதனால என்ன? இந்த பாட்டுக்கு நீங்க நல்லா பாடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் மேல நீங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சீங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு. கமல்ஹாசன் அப்படியே சிரிச்சுட்டு, "அத நான் வைக்கலாம். நியாயமான நம்பிக்கை. என் மேல வைக்கலாமா?" அப்படின்னு மீண்டும் சிரிச்சுட்டு, "உங்க மேல நம்பிக்கைய வச்சு என்ன நீங்க பாட வச்சீங்கன்னா பாடுறேன்" அப்படின்னு வந்துட்டு ஒத்துக்கிட்டாரு. இசைஞானி, "உங்க மேல இருக்கிற நம்பிக்கைய சொல்லட்டா? ஓப்பனா சொல்லட்டா?" அப்படிங்கிறாரு. கமல்ஹாசன், "சொல்லுங்க" அப்படிங்கிறாரு. இசைஞானி, "உங்ககிட்ட இருந்து தமிழகத்துக்கு வர வேண்டிய சமாச்சாரங்கள் எக்கச்சக்கமா இருக்குது. அதெல்லாம் பண்ணாம உங்கள நான் விடமாட்டேன்" அப்படின்னு சிரிக்கிறாரு. கமல்ஹாசன், "சரி இவ்வளவு நம்பிக்கையா நீங்க சொல்லும்போது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான்" அப்படின்னு இழுக்கிறாரு. ஒரு சாங் நீங்க பாடுனீங்க பார்த்தீங்களா? என்னுடைய மியூசிக்ல, கவிதாலயா படத்துல. அந்த அளவுக்கு பாலு கூட பாடல. அப்படின்னு இசைஞானி சொல்றாரு. கமல்ஹாசன் அப்படியே சிரிச்சுட்டு, "ஐயய்யோ! என்ன சொல்றீங்க நீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, இசைஞானி, "அது பாட முடியாது. மத்த சாங் அவர் பாடலாம். பட்டு பர்ட்டிகுலரா அந்த சாங்க அந்த வாய்ஸ் டைமென்ஷன்ல பாட முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. இதில எந்த பாடல இசைஞானி குறிப்பிட்டார் அப்படின்னு தெரியல. சிங்காரவேலன் படத்தின் "போட்டு வைத்த காதல் திட்டம்" பாடலா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பதிவாளர் சொல்றார். நீங்க ஒரு சகலகலா வல்லவர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்கள நேரா புகழ்ந்து அப்படின்னு இழுக்கிறாரு. கமல்ஹாசன் அப்படியே சிரிச்சுட்டு, "ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்படியே சிரிச்சுட்டு, ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் உங்கள பத்தி அபிப்பிராயத்த சொல்ல வேண்டிய கடமை இருக்கு எனக்கு. அதனால பயப்படாம நீங்க வரீங்க" அப்படின்னு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு இளையராஜா கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் "கண்மணி அன்போடு பாடல் துவங்கும் பொதுவாக ப்ரீலூட், பல்லவி, ஃபர்ஸ்ட் இன்டர்லூட், முதல் சரணம், பல்லவி, செகண்ட் இன்டர்லூட், 2வது சரணம், பல்லவி அப்படிங்கிற ஃபார்மேட்லாம் உடைச்சிட்டு பத்மஸ்ரீ கமல்ஹாசன் கேட்ட விஷயங்கள மட்டுமே உள்ளடக்கி இந்த பாடல ரொம்ப அற்புதமா உருவாக்கி இருப்பார் இசைஞானி. "நான் எழுதும் கடிதமே வரி முடிந்து, பொன்மணி உன் வீட்டில் வரி துவங்கும் முன்னால
2 பாருக்கு ஒரு சின்ன கேப் ஒண்ணு இருக்கும். பொதுவா இப்படி கிடைக்கும் கேப்கள்ல வயலின்கள அப்படியே இழைச்சு அழகு சேர்க்கும் இசைஞானி இந்த இடத்துல மட்டும் கித்தார குழைத்து அப்படியே மெருகேற்றியிருப்பாரு. இந்த கித்தார் கண்மணி துவங்கி வார்த்த முட்டுது வரை பல்லவி முழுதும் பின்னாலேயே அப்படியே பேஸ் கிதார் ஸ்டைல்ல ஓடி வருவது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பேஸ் இது பேஸ் கிதார் தானா? அல்லது வேறு ஏதும் கிதார் ஒலியா? அப்படின்னு தெரியல. வயலின் ஆர்கெஸ்ட்ரா இல்லாமல் இசைஞானி மெலடியா சரணத்தில உண்டான காயமெங்கும் துவங்கி தாங்காது செந்தேனே வரையில பாடலின் பின்னால் இசைஞானி முடைந்திருக்கும் வயலின் ஆர்கெஸ்ட்ரேஷன் செவிகளில் சுகமான முத்தங்கள அப்படியே தந்து மறுபடியும் மனிதர் உணர்ந்து கொள்ள துவங்கி சரண முடியும் மட்டும் இதயத்தை வருடி செல்கிறது. நன்றாக கவனிச்சிங்கன்னா கலைஞானி படம் அபிராமியே தாலாட்டும் பல்லவியில் அபாரமான அழுக்கல்களோ சங்கதிகளோ இல்லாமல் ரொம்ப வெள்ளந்தியான பிளைனா அபிராமியை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு இன்னசென்ஸ் அவரது குரலில் தெரியும். பாடலின் லாலாலா கிளைமேக்ஸில் கூட இதே அப்பாவித்தனம் நிறைந்த ஒரு குரலில் அவர் பாடி இருப்பார். ஆம், அன்றே இசைஞானி இளையராஜா ரொம்ப அருமையான நம்பிக்கை வைத்து கமல்ஹாசனை பாட வச்ச அந்த பாடல்தான் இப்பொழுதும் அவரை பாட வைக்கிறது. யாரோ இவன் யாரோ அந்த பாடலை கேட்கும் பொழுது மெய்யழகன் படத்தில் வரும் அந்த பாடலை கேட்கும் பொழுது நமக்குள்ளாரே ஒரு தெய்வீக உணர்வை தான் தூண்டுவது போலவே அந்த பாடல் இருக்கும். மெய்யழகன் இப்பொழுது சமீபத்தில் பாடல் வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசனுடைய அந்த குரலை கேட்டதும் எனக்கு இந்த பதிவை போடணும் அப்படின்னு தோணுனுச்சு. உங்களுக்கும் கூட அவர் பாடிய அந்த நினைவலைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அவருடைய அந்த சொந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு அவருடைய இந்த பயணத்தை, இசை பயணத்தை, அவருடைய குரல் பயணத்தை, கலை பயணத்தை பற்றி நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் இதேபோல ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு. அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.